லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவில் இன்று மே 12ஆம் தேதி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ சுமார் 2.5 மணித்தியாலம் வாக்குமூலம் அளித்த பின்னர் சற்று முன்னர் அங்கிருந்து வெளியேறியுள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு ஏர்பஸ் வானூர்திகளை கொள்வனவு செய்தமை தொடர்பில் அந்த ஆணைக்குழு மேற்கொண்டு வரும் விசாரணைக்கு அமைவாகவே முன்னாள் ஜனாதிபதி இன்று அழைக்கப்பட்டிருந்தார். இந்த கொடுக்கல் வாங்கலின் போது 20 லட்சம் டாலர் நிதியை லஞ்சமாக பெற்றதாக அண்மையில் சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்த அந்த நிறுவனத்தின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவுக்கு எதிராக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழு வழக்கு தாக்கல் செய்துள்ளது. இதன்போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு 3 சந்தர்ப்பங்களில் 6 கோடி ரூபாய் பணம் வழங்கப்பட்டதாக கபில சந்திரசேன தெரிவித்திருந்ததாக லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழு இதற்கு முன்னர் நீதிமன்றத்துக்கு அறிவித்திருந்தது. இதன்படி இந்த சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளுக்காக லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவுக்கு விசாரணைக்காக வருமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கமையவே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.